ஆல் வணக்கம். கிட்டத்தட்ட எல்லா சூப்பர் ஹிட் ஸ்பாட்ஸும் டிசைட் ஆயிருச்சு. பீடா வெல்கம் டு த ஷோ. ஸ்காட்லாண்டை வந்து ஓட விட்டு சுட்டுட்டாங்க, நிக்க வச்சு சுடாம. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, நிக்க வச்சு சுடவா, படுக்க வச்சு சுடவா, ஓட விட்டு சுடவான்னு சமுத்திரக்கனி சொல்லுவாரு. அந்த மாதிரி ஆயிருச்சு. இங்கிலாந்து மேட்ச் மழை பெஞ்சிரும்னு சொன்னாங்க. பட் கிரவுண்ட் ஸ்டாஃப் வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணி எப்படியோ அந்த மேட்சை நடத்தி இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியா, ஸ்டாயினிஸ் ஒரு செம்ம அடி அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஒரு மேட்சா போலாம். ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து மேட்ச். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த சுச்சுவேஷன். அதாவது முதல்லயே நம்ம இந்த ப்ரீவியஸ் எபிசோட்லயே சொன்னோம், ஆஸ்திரேலியா ஆடுறது மெயின் கேம்ஸ், அவங்க தோக்கெல்லாம் மாட்டாங்க, அவங்க ஆடுறது மெயின் கேம்ஸ் டு புட் இங்கிலாந்து ப்ரெஷர் அப்படின்னு. அந்த ப்ரெஷர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மழை கொட்டுன்னு கொட்டுது, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி புவரு, மேட்ச் 10 ஓவரு, டாஸை வின் பண்ணி அவங்க போலிங் போடுறாங்க, சால்ட் அவுட்டு, பட்லர் அவுட்டு. அந்த சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு டேர்னர் ஒரு வேற லெவல். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அந்த சுச்சுவேஷன்ல வில் ஜாக்ஸை ஏன் டிராப் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி காட் அன் ஆப்ஷன் லைக் மோயின் அலி, குட் எனஃப் டு போல். ஆதில் ரஷீத் வந்து அடியும் வாங்குறாரு. அவர் எப்படின்னா, அந்த ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லுவாரு, அன்பும் சரி அடியும் சரி ரெண்டையும் கொடுப்பேன் வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி. ஒரு மேட்ச் அவர் விக்கெட்டும் எடுக்கிறாரு, இன்னொரு மேட்ச் அடியும் வாங்குறாரு. ஆதில் 4 விக்கெட் எடுக்கிறாரு, அப்புறம் வந்து அடி வாங்குறாரு. ஸ்காட்லாந்து மேட்ச் பாருங்க, அடி வாங்கினாரு. இப்ப நீங்க இந்த 10 ஓவர் தான் போலிங் போட்டாங்க, அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன மேட்ச் ஓமானோட 4 விக்கெட், இந்த மேட்ச் 2 மேட்ச்ல அடிங்கும் போது தே ஷுட் ஆல்வேஸ் திங்க் அபவுட் யூசிங் மோயின் அலி அஸ் அ செகண்ட் ஸ்பின்னர். வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் நீங்க நம்பர் 3ல வச்சுக்கணும். சாம் கரன் எடுத்துன்னு வந்தாங்க. யூ டோன்ட் நீட் சாம் கரன், யூ காட் இனஃப் bowling resources. I don't see a reason of Will Jacks getting dropped, which is going to further weaken their batting. ஏன்னா லியம் லிவிங்ஸ்டன் லாட்ரி, சாம் கரன் வந்து பேட்டிங் ஆடுவாரு அவ்வளவுதான். அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்ப இந்த பாருங்க, பஞ்சாப் மாதிரி டீம்ல அப்படியே ஓட்டலாம் வச்சு. இல்ல இப்ப நம்பர் 3 வந்து பேஸ்டோ இறக்குறாங்க. 2 எனக்கு என்ன சொல்றது, அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான், பட் இருந்தாலும் யூனிட் ஹேவ் ஜாக்ஸ். 4 ப்ரூக் இன்னைக்கு கை கொடுத்தாரு, 20 பால்ல 47. ப்ரூக் இன்னைக்கு அடிக்கலன்னா ஒரு 90-95 வந்திருந்தா, ஜஸ்ட் இமேஜின். அவங்க 84/3. பாவம், அவங்களுக்கு மசில் இல்ல அதுக்கு மேல. அயர்லாந்துக்கு இதுக்கு மேல நீங்க, சாரி நமீபியாக்கு. அதெல்லாம் நமீபியா. சரி, ஏன் வீசே மாதிரி ஒருத்தர் ஏன் ஓப்பனிங் இருக்கல? இல்ல ஃப்ரைலிங் கூட ஓப்பனிங் இறக்கிருக்கலாமே. டீசெண்டா ஃப்ரைலிங்க்கு போலிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த விஷயம் புரியல. ஏன்னு அப்படியே அப்படியே ஓடி 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 வந்து போடுவாரு. இந்த கேப்டன் ஜிரால்டி ராஸ்மஸ் எல்லாம் போலிங் போடுறாரு. புதுசா ஜாக் ரசல் அவரு போலிங் போடுறாரு. எனக்கு வந்து ஐ கான்ட் ஃபைண்ட் அ ரீசன். 2 ஓவர்ல 6 ரன், 1 விக்கெட் டேவிட் வீஸ், நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 116 ரன் 8 ஓவர்ல கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஒன் கான் மோர் தென் 12 அண்ட் ஓவர் அப்படிங்கிறது. ஐ கான்ட் ஃபைண்ட் த ரீசன் வை ஆன் ஃப்ரைலிங் இஸ் நாட் போலிங். அது எனக்கு புரியல. அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் ஏன். இன்னொன்னு இருக்கும் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஆல் அபவுட் பிலீஃப். செகண்ட் திங் இட்ஸ் ஆல் அபவுட் மோட்டிவேஷன். ஜெயிச்சாலும் வந்துட்டு தே காட் நோ சான்ஸ், அந்த ஒரு இதுவும் இருக்கும். பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இந்த மாதிரி இவ்வளவு ப்ரெஷரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா they really deserve to get in there. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த விருப்பு வெறுப்பை காட்டுறாங்க. நீங்க சும்மா பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றீங்க, சும்மா பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணல. இந்த சான்ஸ் பாகிஸ்தானுக்கும் கிடைச்சிருக்கலாமே, அதுதான் நான் நினைக்கிறேன். My question is only one thing. If I wanted that Ireland and USA game should have happened, I want Ireland and Pakistan match to happen today. அயர்லாந்து கூட அதுக்கப்புறம் ஜெயிச்சிருக்கலாம், அது பட் அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதே மாதிரி ஸ்ரீலங்கா வர்சஸ் நேபாள், அவங்களுக்கு பாவம். இட்ஸ் வெரி ஈஸி டு சே. நேபாள் ஒரு ரன்ல தோத்தாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட. அந்த மேட்ச் ஆடி நேபாள் ஜெயிச்சிருந்தாங்கன்னா நேபாளுக்கு இன்னொரு சான்ஸ் இருந்திருக்கும். அதைத்தான் நானும் சொல்றேன். பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஒன் திங். It has to be a fair deal. Everyone has got an opportunity to play 4 matches and no teams get washed out. Then you can show the metal. இப்ப இங்கிலாந்து நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மேட்ச் மழையில போச்சுன்னா ஸ்காட்லாண்டோட மழையில போச்சு, நமீபியாவோட மழையில போச்சு, ஓமான 3 ஓவர்ல ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீம் ஆஸ்திரேலியா, சாம்பியன் டீம் விச் இஸ் அன்பீட்டன் இந்த டூர்னமெண்ட், அவங்ககிட்ட நீ தோத்துட்டு வெளியே போறேன்னா என்ன நியாயம்? என்ன பொறுத்த வரைக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும்ன்ற. இப்ப யுஎஸ்ஏ அயர்லாந்து மேட்ச் நடத்தி யுஎஸ்ஏ ஜெயிச்சிருந்தாங்கன்னா, எல்லாரும் கேட்பாங்கன்னா அந்த மேட்சை நடத்திட்டாங்க. படுல்லாம் இருந்துச்சு அதுல, அவுட்ஃபீல்ட்ல, அதோட தான் நடத்துனாங்க அந்த மேட்ச. நான் என்ன சொல்றேன்னா, ஐ ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஏன்னா
they don't want anyone to be under any kind of disadvantage. இதே மாதிரி என்ன ஆனாலும் சன்னு பெல்டிங் கொஞ்சம் சாகியா இருந்தது அவுட்ஃபீல்டு. அயர்லாந்து யூஎஸ்ஏ மேட்சும் இஃப் த பிளேயர்ஸ் ஃபீல் umpires feel the players got no chance of getting injury, அந்த மேட்ச் 5 ஓவராவது நடத்திருக்கணும்ன்ற நான். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் ட்ரைங் டு சே. அப்ப அயர்லாந்து தோத்துருந்தாங்க யூஎஸ்ஏட்டனா, தென் பாகிஸ்தான் பை பை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி ஸ்ரீலங்கா நேபாள் பாத்தீங்கன்னா ஒரு சான்ஸே இல்லாம டோர்னமெண்ட் முடிஞ்சு இப்ப மீதி 3 மேட்ச் 4 மேட்ச் என்ன இன்ட்ரெஸ்ட் பாகிஸ்தான் அயர்லாந்து ஆடுறான், எவன் பார்ப்பான் அந்த மேட்சை? டஸ் இட் ஹேவ் எனி இன்ட்ரெஸ்ட்? அதை தான் சொல்றேன். பட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் இங்கிலாந்து. ஏன்னா தே டோன்ட் டிசர்வ் அன் எக்ஸிட் லைக் திஸ். அதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஸ்காட்லாந்து, யூஎஸ்ஏ, ஒரு நியாயமா பேசுங்க. இது ஒரு சி no taking credit away from any teams. Will people really think that this group is going to be any interesting, or you really think that cricketல எதுவுமே சொல்ல முடியாது? USA has played well, Scotland has played well. நான் உங்களை ஆனஸ்டா உங்க எக்ஸ்பர்டீஸை கேட்கிறேன். ஸ்காட்லாந்து, யூஎஸ்ஏ, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, which 2 teams you think will qualify straight away on your வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த பக்கம் இந்தியா, ஆஸ்திரேலியா, அப்படியே செமிஃபைனல் ஆட வேண்டியதானே. சோ என்ன ஒரு ஃபன் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்ற மாதிரி இருக்கும். பட் தென் பை தி லுக் ஆஃப் இட் அப்படிதான் தெரியுது. அதத்தான் நான் சொல்றேன். பட் தென் we are not overconfident by the look of it. நான் உங்களுக்கு கேட்ட what do you think if this is going to be the group? இப்ப சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா 4 மேட்சும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான கிரிக்கெட் அசோசியேட் நேஷன் மேல இவ்வளவு வாடி இருக்காங்க. அந்த குரூப் தான் ஈஸியஸ்ட் குரூப். ஒரு டஃப் ஆப்பரேட்டும் கிடையாது, எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மேட்ச் விச் ஆன் இது பேப்பர் they are strong than USA. ஸ்காட்லாண்ட்னா ஆன் பேப்பர் they are stronger than Scotland. அப்படிங்கும்போது திருப்பியும் 6 மேட்ச் ஜெயிச்சு செமிஃபைனல் போயிடுவாங்க without even tested. I am a South Africa fan, but I want South Africa to make sure they play tougher opponents, win and get through to semi-finals. சும்மா 4 மேட்ச் ஈஸி கிடைச்சது, ஜெயிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்காட்லாந்து, ஒரு யூஎஸ்ஏ ஐ டோன்ட் வாண்ட் இருக்கிறதுனால ரைட் ஜஸ்டிஸ் பீன் சர்வ் தட் இங்கிலாந்து இஸ் இன் ஹார்ட் லக் டு ஸ்காட்லாந்து. ஒரு மேட்ச் 13 ஓவர்ல சேஸ் பண்ணாங்க ஒமானோட. அதுக்கப்புறம் இங்கிலாந்து. அதுக்கு முன்னாடி இந்த நமீபியா மேட்ச்ல ஒரு கேள்வி, ஏன் இந்த டார்வின் ஃபர்ஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்ட் கப் டு பி ரிட்டையர்ட் அவுட், நீ வரக்கூடிய நாட்கள்ல நிறைய இந்த மாதிரி பார்ப்போம் அப்படின்னு தோணுது. அஸ்வின் ஒரு தடவை ஐபிஎல்ல பண்ணாரு, அவரே ரிட்டையர் அவுட் பண்ணிக்கிட்டாரு. இந்த இதுல பண்ணாங்க. பிளஸ் அவரை ஓப்பனிங் பதிலா டேவிட் வீசேவே கொண்டு வந்திருக்கலாமோ, இல்ல வேற யாராவது பண்ணியிருந்திருக்கலாம்ல. அப்புறம் இந்த ரிட்டையர் அவுட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கரெக்டான இது. ஏன்னா அவர் பேட்லயே படுற மாதிரி தெரியல. நீங்க எடுத்த உடனே பண்றாங்க, ஒரு 2 ஓவர் முன்னாடி பண்ணிருக்கலாமே. நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் எதுக்கியா? நீங்க சொல்ற மாதிரி 10 ஓவர்ல 122 டேவிட் வீசே ஓப்பனிங் இருக்குங்க. நீங்க 10 ஓவர்ல 122ல கன்சாலிடேஷன் அந்த இதெல்லாம் எதுவும் கிடையாது. 3 ஓவர் தான் பவர் பிளே. நீங்க 10 ஓவர்ல 122 ரன் அடிக்கணும்னா அகேன்ஸ்ட் ஸ்ட்ராங் இங்கிலாந்து டீம் நீங்க 3 ஓவர் ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 40 ரன் உங்களுக்கு வரலன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறது அவங்க ரிட்டையர்ட் அவுட் பண்ணதெல்லாம் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஷுட் நாட் பி. இதை நீங்க ஒரு சூப்பர் ஓவர் மாதிரி நினைச்சு 4 பவர் ஹிட்டர்ஸ் இறக்கி விட்டுருக்கணும். நீங்க டேவிட் வீசே, யான் ஃப்ரைலிங்க் இவங்கெல்லாம் ஜிரால்டி 10 6 கூட அடிக்க பார்த்திருக்கணும். 10 6 12 6 அவ்வளவுதான். 60 பால்ல 10 6 அடிக்கணும் அப்படின்னு தான் போயிருக்கணும் அவங்க. கரெக்டா சொல்றீங்க. 10 6 நீங்க அடிச்சீங்கன்னா 10 பால்ல 60 ரன், மீதி 50 பால்ல 70 ரன் தானே வேணும். அதுதான் சொல்றேன், அவங்க அப்படிதான் மைண்ட் செட்ல போயிருக்கணும். 10 6 அதை யார் அடிப்பாங்களோ அவங்கள தான் அனுப்பி இருக்கணும். இந்த T10 லீக் நான் இவ்வளவு வருஷமா ஒர்க் பண்றேன்னு எவனாவது போய் வெல் லெஃப்ட் பண்றது இல்ல ஸ்லிப் நிறுத்துறது ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் நீங்க பாத்துட்டீங்களா? போனது எல்லா பாலும் அடிதான். சோ தட் இஸ் வாட் தே ஷுட் ஹவ் ட்ரைடு. நீங்க 10 ஓவர்ல 122னா 3 ஓவர் 20 ரன் சேஃப்டி கார்டுன்னு மேட்ச் அங்கேயே போயிடுச்சு. நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிட். அவங்க ரிட்டையர்ட் அவுட் பண்ணது கரெக்ட். அந்த பொசிஷனுக்கே நீங்க வந்திருக்க கூடாது. நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். They should have opened with David Vise to see whether they stand a chance. 84 ரன் வந்துட்டாங்க. இப்ப நீங்க முன்னாடி போயிட்டு இந்த 3-4 ஓவர் நீங்க வேஸ்ட் பண்ணலன்னா still it could have been difficult to chase against that quality attack. They should have even got closer. I don't know what is the thinking behind sending that gentleman in and also calling him back, whether he didn't even get a go. But இதெல்லாம் தான் நீங்க கத்துக்க முடியும். நமீபியா ஒரே ஒரு டீம் பாத்தீங்கன்னா என்ன கத்துக்கலாம்னு பார்ப்பாங்க.
they didn't play badly. ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. they fought hard with இவங்க what you say. அவர்தான் உண்மையான பருத்தி மூட்டை. என்ன சொல்றது உங்களுக்கு, தட் இஸ் வாட் யூ கேன் டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம். பட் ஒரே ஒரு அட்வான்டேஜ் ஸ்காட்ல இது நமீபியா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா they again have to come back to qualifiers next year. only the super 8 போறது 8 டீம் தான் they will get a berth. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் அப்புறம் பாகிஸ்தானும் நியூசிலாண்டும் குவாலிஃபைஸ் ஆட வேணாமா பை வர்ச்சு ஆஃப் தேர் ஐசிசி ரேங்கிங். அதாவது எப்படின்னா அண்ட் தென் 8 டைரக்டா குவாலிஃபை ஆயிடும். ஓகே, எல்லாரும் ஒன்னே ஒண்ணு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. 10 டீம் டைரக்டா குவாலிஃபை ஆகும், 8 அதுல ஆல்ரெடி இந்த வருஷம் சூப்பர் 8. 9வது ஐ எம் திங்கிங், ஐ எம் அஸ்யூமிங், நார்மலா தான் பண்ணுவாங்க, ஹோஸ்ட் நேஷன் வில் கெட் அ berth if they are not in the top 8, that is ஸ்ரீலங்கா. ஸோ 9 டீம் ஆல்ரெடி போயிடுச்சுங்கும் போது நீங்க சொல்ற அந்த ஹையஸ்ட் ரேங்கிங் ஒரே ஒரு டீமுக்கு தான் இருக்கு. அந்த ஒரு டீம் நீங்க, ஆமா 10 டீம் தான் டைரக்டா, 8 டீம் ஃப்ரம் திஸ் எடிஷன். 2 டீம் நீங்க சொல்ற மாதிரி ரேங்கிங் ஆன் ஐசிசி, அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வில் பி given to ஹோஸ்ட் இல்லாம நீங்க டோர்னமெண்ட் நடத்த மாட்டீங்க. ஸ்ரீலங்கா டாப் 8ல இல்லன்றதுனால ஸ்ரீலங்கா 9th டீமா போயிடும் போது ஒரே ஒரு டீம் தான் உங்களுக்கு இந்த ஐசிசி ரேங்கிங் வச்சு வர முடியும். 10 டீம் தான் டைரக்ட் பெர்த் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும். இதுதான் வந்து கரண்ட் ரூல். இது அதுக்கப்புறம் மாத்துறாங்களா நமக்கு தெரியல. ரைட் நோ திஸ் இஸ் ஹவ் இட் ஸ்டாண்ட்ஸ். So it is no chance of both Pakistan and New Zealand getting a direct berth because of Sri Lanka being the host nation, because of Sri Lanka not finishing in top 8. ஸ்ரீலங்கா அப்ப நல்லதா போச்சு. திரும்பி மேத்யூஸ் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து உள்ள வந்துருவாரு. திருப்பி இந்த ஷனாக்கா, குசால் பெரேரா இந்த வாட்டி இல்ல கொண்டு வந்துருவாங்க. சந்திமால திருப்பி கொண்டு வருவாங்க. சரி, ஏதோ ஒண்ணு. இந்த மேட்ச் அடுத்து அப்படியே ஸ்காட்லாண்டுக்கு போவோம். அதான் அந்த ஓட விட்டு சுட்டாங்க ஸ்காட்லாண்டு. ஆஸ்திரேலியா நினைச்சிருந்தா முதலே சுட்டுருக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பிக்கிற மாதிரி ஓடும் போது டப்பா டப்பா டப்பான்னு சுட்டு தள்ளிட்டாங்க. அந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஜாலியா போலிங் போட்டாங்க. தூக்கம் தாங்கல, பட் இருந்தாலும் அப்படி இப்படி பார்த்துட்டே தான் இருந்தேன். ஜாலியா போலிங் போட்டாங்க, ஆக்சுவலா ஃபீல்டிங் பண்ணாங்க, அப்படியே சிரிச்சுட்டே இருந்தாங்க. அது எப்படின்னா, அது இந்த ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுல பசங்கள்ல அந்த எலாஸ்டிக் வச்சிருப்பாங்க, அப்படியே இழுத்துட்டு டப்புன்னு விடுவாங்க, பட்டாருன்னு அடிக்கும். அது நம்ம ஸ்கூல் எல்லாம் படிக்கும் போது நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்படி பக்கத்துல உட்காந்துருப்பீங்க, இழுத்துட்டு அந்த மாதிரி அப்படியே ஜாலியா அவங்க ஓட விட்டு அப்படியே வேடிக்கை பார்த்தாங்க. இப்போ 180 அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் ஓகே, டெஸ்பரேட்டா போலஸ் எல்லாம் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜாலியா மேக்ஸ்வெலுக்கு 4 ஓவர் கொடுத்தாங்க, ஆஸ்டன் ஆகருக்கு 4 ஓவர் கொடுத்தாங்க, எல்லிஸை கொண்டு வந்தாங்க, ஹேசல்வுட் ரெஸ்டடு. இது யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த மைண்ட் லாங்குவேஜ் பிளே பண்ண ஹேசல்வுட்டை தான் ஃபர்ஸ்ட் உட்காத்தி வச்சிருக்காங்க. சோ இப்ப எப்படின்னா, இப்ப இங்கிலாந்து எப்படின்னா பாதி வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்துருப்பாங்க. இப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு அப்படின்னு உட்காந்து அப்பதான் அவங்க ஐசியூல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. 180ன்னு பார்த்த உடனே திருப்பி அட்மிட் பண்ணிருப்பாங்க. 6 ஓவர்ல 36க்கு 2. ரொம்ப கவலையே படாம ஹெட் எல்லாம் அந்த மாதிரி ஆடி நீங்க பாத்துட்டு நல்லா டிஃபென்ஸ் ஆடுறாரு. 6 ஓவர்ல 36 அப்படின்னு ஒண்ணு அவங்களுக்கு எப்படின்னா, இந்த மீடியா எல்லாம் இந்த ப்ளோ அப் ஆகணும். 6 ஓவர்ல 36 அப்படின்னு ஒண்ணு அவுட்டு, இங்கிலாந்து அவுட்டு, ஆஸ்திரேலியா உள்ள போயிடும், ஆஸ்திரேலியா வந்து தோக்கத்துக்காக ஆடுறாங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்கள நல்லா பேச வச்சுட்டு லைட்டா அப்படியே கியரை ஸ்லோவா ஏத்தி கன்வின்சிங்கா, நீ ஸ்கோர் கார்டை பாத்தீங்கன்னா கன்வின்சிங்கா ஜெயிச்சிட்டாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்ற பாருங்க, ஆஸ்திரேலியன் மென்டாலிட்டி எப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு மேட்ச் வெதர் இட் ஹஸ் காட் கான்சிக்வன்ஸ் ஆர் நாட், they hate to lose. that is point number 1. நீங்க சொல்லுவீங்களே தோக்குறதும் பிடிக்காது, தோக்குறவனையும் பிடிக்காதுன்னு. அதுதான் என்னோட பேட்டன்ட் டைலாக். அது தோக்கவும் பிடிக்காது, தோக்குறவனையும் பிடிக்காது. அதுவும் இன்னொன்னு எப்படின்னா, உங்களுக்கு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பண்ணாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு, நியூசிலாந்து பண்ணாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்க வேர்ல்டு கப் ஜெயிச்சது இல்லை. வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுனா என்னன்னு பாவம் இது வரைக்கும் they have not experienced, even though they are closer and closer. ஆஸ்திரேலியா கண்ண முன்னா போர் அடிக்கும் போதெல்லாம் ஜெயிக்கிறான் அவன். அவன் அந்த டைலாக்கை நீங்க சொல்ற அந்த டைலாக்கை அவனால சொல்ல முடியும், ஜெயிச்சு போர் அடிச்சு போச்சு அப்படின்னு. அவன் எதுக்கியா வந்து ஒரு டீமை பார்த்து பயப்படணும். அதுவும் அந்த டீமை அடி தொங்க விட்டு அடிச்சிருக்கான். 35 ரன்ல தோக்க அடிச்சிருக்காங்க. அவங்க எதுக்கியா இது பண்ணோம். சூப்பர் 8ஸ்ல they are not going to play இங்கிலாந்து. அப்படிங்கும்போது why should they even bother about how the other group shapes up? அப்படிங்கும் போது இந்த மைண்ட் லாங்குவேஜ் நான் சொன்ன போது தான் நிறைய பேர் ஒத்துக்கல. இல்ல நீங்க வேற மாதிரி நினைக்கிறீங்க, அவங்க பாருங்க வேணும்னா ஆடி மேட்சை விட்டு கொடுத்துருவாங்க. ஆஸ்திரேலியாவை பத்தி நான் திருப்பியும் சொல்றேன், அந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எனக்கு க்ளோஸ். they hate losing.
See, Scotland, this is what Scotland can maximum do. I'm on all honesty. பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அபவ் தேர் வெயிட் தே பஞ்ச்டு. தே கேன் பி ஹாப்பி வித் தி வே தே பெர்ஃபார்ம்டு. No matter what, நீங்க என்ன bowling attack ஆடுறீங்க அதெல்லாம் irrelevant. They scored 180 against Australia. That was a very good pitch. கொஞ்சம் ஒரு சில பால் அப்படியே நின்று திரும்பிச்சே ஒழிய மேக்ஸ்வெல் ஒருத்தர் தான் நேரா வர்ற பால் மார்க் வாட் போட்ட பால அது அந்த அந்த காலத்துல ஷேன் வான் கேட்டிக்கு போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டு அப்படி எல்லாம் பண்ணிட்டு போனாரு. நேரா வர்ற பால் அது பின்னாடி போயிட்டு டொங்கேர்னு கோல்டு. மற்றபடி உங்களுக்கு வந்து வார்னர் வந்து எதுக்கா வார்னர் அந்த மாதிரி அவுட் ஆன உடனே நிறைய மீடியா ப்ளோ அப் ஆயிடுச்சு. டபால் அடிக்க பார்த்தாரு ஆஃப் சைட் மேல கொடை கிளம்பிடுச்சு. உடனே மார்ஷும் கையில கொடுத்தாரு. மார்ச் அவுட் ஆன உடனே வந்துட்டு எல்லாரும் வந்து சரி ஓகே இது வந்து கதை வந்து தெரிஞ்ச கதை தான் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. ஆஸ்திரேலியா இஸ் a team that never would want to have anyone talk about their team, about their principles, about their work ethics, about the way they play and their ட்விட்டர்ல எல்லாம் வந்து worse than sandpaper gate அது இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள மார்ச் அவுட் ஆன உடனே போட்டாங்க. ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன் பாருங்க, இப்போ ஒருத்த மேலேயே இருந்தான்னா அவன் கீழே வருவான்னு நினைப்பாங்க. அதே மேல இருக்கிறவன் கீழே போனான்னா அவன் மேல வரணும்னு நினைப்பாங்க. அதான் வாழ்க்கை. ஒருத்தன் ஜெயிச்சுட்டே இருந்தானா இவன் ஜெயிக்க கூடாது இவன் ஜெயிக்கிறான்னு. ஒருத்தன் ஜெயிக்கவே இல்லைன்னா பாவம் அவன் ஜெயிக்கணும்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இந்த பாவம் பரிதாபம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வேவல் யூ வின் அப்படிங்கும் போது ரொம்ப அழகா ஈஸியா ஆடினாங்க. அந்த 6 overs 36 for 2 180ன்றது ஒரு மைல் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாயினிக்ஸ் வந்து ஒரு அலட்சியமா ஒரு 59 டிம் டேவிடுக்கு ஸ்லோவா அப்படி பேட்ல பட்டுது. அப்படியே வந்து அதே மாதிரி உங்களுக்கு இவரும் ஹெட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா கடைசில ஒரு கேட்ச் விட்டாரு. அத என்ன நினைக்கிறீங்க? 3 பாலுக்கு 3 ரன் இல்ல அப்பயே மேட்ச் முடிஞ்சிருச்சா? மேட்ச் முடிஞ்சிருச்சு சார். அவங்க ஒன்னும் சரி. இன்னொன்னு சொல்றேன், அந்த கிறிஸ் இது லீஸ்க்கு போட்டார்ல 2 6 அடிச்சாரு ஸ்டாயினிஸ். அதான் அவனோட ஜெயில் பிரேக். அந்த ஓவர கிறிஸ் கிரீவ்ஸ் போட்டிருந்தா அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன புரியலன்னா அதுக்கு முதல் ஓவர் அவர் தான் போட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த எண்டு நல்லா போட்டாரு. லீஸ்க்கு பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஹெட் கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் லீஸ்க்கு தான் போட்டாரு. அதுக்கப்புறம் ஏன் வந்து லீஸ்க்கு கண்டினியூ பண்ணலன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. தே காட் வார்னர் அவுட். ஹெட் பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு ரன் பால் 50 அடிச்சாரு. அழகா செட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து டப்பு டிப்புன்னு 2-3 6 அடிச்சாரு. ஏன் லீஸ்க்கு கொடுக்கலன்னு தெரியல. அப்ப ஹெட்டை எடுத்திருந்தாங்கன்னா ஸ்டோரி would have been totally different. பட் அவங்க தோக்குற மாதிரியே தெரியல சார். இப்ப இந்த ஜோஷ் ஹேசல் அதான் ஜாலியா விளையாண்டு ஜாலியா ஜெயிச்சு போயிட்டாங்க. இல்ல இந்த மாதிரி ஒரு மீடியால அவங்க இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்த உடனே ஒரு பரபரப்பு ஜாஸ்தி ஆச்சு. உடனே இந்த மாதிரி ஒரு பேட்டி அவங்க கொடுக்கவே இல்லைன்னா nobody even would have imagined Australia would have lost this game even though they conceded 180, which is more considering what Scotland is capable of, considering Australia's attack அப்படிங்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஹேசல்வுட் கொடுத்து பரபரப்பு ஆக்கலன்னா ஒரு கிரிக்கெட் பண்டிட் கூட ஆஸ்திரேலியா அதை சேஸ் பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இதனாலதான் ஒரு இங்கிலாண்டை வெள்ளத்தல்னு ஆடுறாங்க. வெள்ளத்தல் எனக்கே நிறைய பேர் நான் அந்த அல்கோரிதம் போட்டுட்டே இருந்தேன். கரெக்டா வந்து 10 ஓவர்ல 6 ஓவர்ல பயங்கரமா பின்னாடி இருந்தாங்க. 10 ஓவர்ல வந்து ஒரு 7 ரன் பின்னாடி இருந்தாங்க. 15 ஓவர்ல தேவர் 3 runs ahead according to my algorithm. அதுல நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்றாங்க எனக்கு இந்த மாதிரி, சார் நீங்க வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றீங்க, ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ராட்டஜி மேட்ச் தோக்குறது இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. இது வேர் இஸ் திஸ் கமிங் ஃப்ரம் வாட் ஜோஷ் ஹேசல்வுட் டிட். அவங்க ஏன் அதை பண்ணாங்கன்னா இங்கிலாண்டோட ஹார்ட் பீட்டை ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்றதான் பண்ணாங்க. அப்படி பண்ணி இங்கிலாண்டா வெளியே போகணும்னு பார்த்தாங்களே ஒழிய they will never take another route of doing something and trying to get England out. That is not Australia. That's why they are proven champions. இப்போ ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரே குரூப்ல இருக்கு. they are not going to face each other in semi-finals. என்ன பொறுத்த வரைக்கும் மேபி ஃபைனலா இருக்கலாம். too early call. என்ன பொறுத்த வரைக்கும் I think it is all going into that way of repeat of ODI 2023 World Cup. இப்ப நீங்க வியூவர்ஸ்ல என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, அதை பத்தி கவலை இல்லை. பிகாஸ் ஐ வில் ஃபீல் வாட் ஐ சே. உடலூர் ஒரு சம்பவம் இந்த தடவை இருக்கு. ஓகே, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ சூப்பர் 8 இப்போ கோலாகலமா தொடங்க இருக்கு. இன்னும் ஒரு செட் ஆஃப் மேட்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேட்சஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படின்னா சொல்லிட்டீங்க. குடலூர் ஒரு சம்பவம்னு சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி ஆல்ரெடி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டீங்க. பார்ப்போம். பட் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸையும் அவ்வளோ ஈஸியாக டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன் இந்த பாயிண்ட்ல. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன?
ஒருவேளை இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல்ஸ் ஆடினாங்கன்னா 3 ஸ்பின்னை வச்சு பெடல் எடுத்துருவாங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஆனஸ்டா சொல்றேன், இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா ஆடினா கூட நான் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன். என்ன உலகத்துக்கு காட்டினது சவுத் ஆப்பிரிக்கா, என்ன உலகத்துக்கு காட்டினது ஆர்ச்சி. இவங்க தான் ஜெயிக்கணும்னு நான் நினைப்பேன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்தியா ஆஸ்திரேலியா வந்ததுன்னா 3 ஸ்பின்னரை வச்சு நுங்க எடுத்துருவாங்க வச்சு. அதுல உங்களுக்கு சான்ஸே கிடையாது. அதையும் நான் ஆனஸ்டா சொல்லிடுறேன். அப்படிங்கும் போது வெஸ்ட் இண்டீஸும் வெறும் பவர் ஹிட்டிங்க. இப்ப எங்க வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சேலஞ்ச் இருக்கும்னு பார்த்தா இட் பிளே இங்கிலாந்து. அதையும் சொல்லிடுறேன். இங்கிலாந்து இஸ் த ஒன்லி டீம் வேர் தேர் கோயிங் டு சேலஞ்ச் பேஸ்ட் ஆன் த வே தே பிளே ஸ்பின். அவங்களும் வந்து அவ்வளவு கோழிலாம் கிடையாது ஸ்பின் ஆடுறது. எல்லாருமே வெஸ்ட் இண்டீஸும் சரி டபா டிப்பர் அடிப்பாங்க. 60 for 5 ஆர்த்திக் சான்ஸ் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காளுக்கு ஸ்டெம்புக்கு நேரம் நீங்க கையை எப்படி வச்சு ஸ்டெம்புக்கு நேரம் போட்ட பின்னாடி போய் போல் ஆடுவாங்க. அந்த சிச்சுவேஷன்ல வேர்ல்டு கப்ல அவங்க ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. சேலஞ்ச் இஸ் கோயிங் டு பி இங்கிலாந்து. அதனால ஐ கான்ட் சி இந்தியா மிஸ்ஸிங் அவுட். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் பாத்தீங்கன்னா அங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்தாலும் சரி, வெஸ்ட் இண்டீஸ் வந்தாலும் சரி, புட் தம் அஹெட். இங்கிலாந்து வந்தா ஆஸ்திரேலியாவுக்கும் டேஞ்சர். அதையும் நான் இப்பயே சொல்றேன். இங்கிலாந்து இஸ் ஒன் டீம் which is going to be a big danger for both the teams they get through to the semi-finals. Expect them to. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரே டேஞ்சர் இதுதான். நான் திருப்பி அதை சொல்லுவேன். என்னோட I am a man of confidence actually. If it doesn't happen, there is every chance that India will get into the finals. We will see what it does. If எந்தெந்த டீம் எல்லாம் வந்துட்டு சூப்பர் ஹிட்ஸ் வந்து போது thoroughly deserve it. எந்த டீமுமே வந்துட்டு இவன் எப்படியோ வந்துட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பட் என்னோட இதுபடி என்னன்னா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஈவன்லி மேட்ச்டு. ஓகே, பங்களாதேஷ் வந்துட்டாங்க. கோஸ் டு யூஎஸ்ஏ. பட் ஸ்டில் பாகிஸ்தான் வந்திருந்தாங்கன்னா இன்னும் ஹெவியா இருந்திருக்கும் காம்படிஷன். பட் ஐ wish that USA at least surprises one of these 3 teams in Super 8 to prove everyone wrong. Until we come back and entertain you for yet another episode of T20 World Cup preview or review. Thanks a lot and bye-bye.